ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ஜூன் சீரிஸோட செகண்ட் பார்ட் தான். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வையனோ அவனை தேடி அங்கே இங்கேன்னு அலையிறா. ஆனால் எங்கேயுமே அவன் கிடைக்கவே இல்லை. என்ன இது, எங்கேயுமே ஆளை காணோம். இவன் பொதுவாக எங்கேயுமே போக மாட்டானே. நம்ம இன்னும் ஸ்கூலில் தான் தேடி பார்க்கல. சரி, ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ட்டு வையனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அண்ணா அண்ணா வாட்ச்மேன் அண்ணா. சொல்லுமா, என்ன விஷயம்? அது ஸ்கூலில் யாராச்சும் இருக்காங்களா? இன்றைக்கி தானம்மா எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் யார் இருப்பா? அதெல்லாம் யாரும் இல்லை, கிளம்பு கிளம்பு. இல்லைண்ணா, ஒரு பையனை காணோம். அதான். காணோம்மா? அப்படியெல்லாம் இருக்காதேம்மா, எல்லாரும் போயிட்டாங்க. நான் தான் எல்லாரும் கதவை தாப்பா போட்டுட்டு வந்தேன். நீ என்னடா இப்படி சொல்கிற? நான் எதுக்கும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துக்கிறேனே ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் கூடாதும்மா, இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, யாரையும் உள்ளே விடக்கூடாது. நீ வேணா நாளைக்கு காலைல வந்து பேரண்ட்ஸோட வந்து பாரு. நானா அவ்வளோ டைம்லாம் இல்லைண்ணா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், கடைசியாக இங்கே தான் வந்திருக்கேன், ப்ளீஸ்ண்ணா. என்னம்மா நீ? சரி, நானும் இங்கேருந்து வரக்கூடாது, நீ உள்ளே போய் சட்டு போட்டுன்னு தேடிட்டு சீக்கிரம் வெளில வரப்பாரு, சரியா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு வையனும் ஸ்கூலுக்குள்ளே போகிறா. எல்லா ரூம்லேயும் தேடிட்டு இருக்கா. ஆனால் நம்ஜூன் மட்டும் கண்ணில் சிக்கின பாடே கிடையாது. அப்போது பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாராச்சும் இருக்கீங்களா ப்ளீஸ்? இதுக்கு மேலே என்னால் கத்த முடியல, யாராச்சும் இருந்தால் வாங்க அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்லேருந்து வர சவுண்டு வையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது. ஸோ சவுண்டு வர டைரக்ஷன் நோக்கி அவளும் போயிட்டுருக்கா. நம்ஜூன் 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 எங்கே இருக்க நீ? ஒயன், நான் இங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கேன், என்னை வந்து காப்பாற்று ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏய், நீ எதுவும் பயப்படாதடா, நான் அது வரேன். ஸோ ஒய்யனும் ஒரு வழியாக பேஸ்மெண்ட் ரூம் கிட்டே போயிட்டான். ஆனால் வெளியில் பூட்டை போட்டிருக்கு. ஏய், உன்னை யாரா இதுக்குள்ளே வச்சு அடைச்சிருக்கிறது? வையன், என்னை முதல்ல காப்பாற்று, நான் எல்லாம் அப்புறமா சொல்கிறேன் ப்ளீஸ். சரி நீ பயப்படாத, நான் பக்கத்தில் ஏதாச்சும் இரும்பு ராட் மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து உடைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வையனும் அந்த பூட்டை திறக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கிடைக்குமான்னு சுற்றி தேடி பார்க்குறா. பட் ஒன்றுமே கிடைக்கல. நம்ஜூன், நீ இங்கேயே இரு, நான் எதையாச்சும் வச்சு உடச்சி பூட்டை திறக்க ட்ரை பண்ணுறேன், பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை சீக்கிரம் காப்பாற்று, எனக்கு இங்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏய், நான் இங்கே தான்டா இருக்கேன், பயப்படாத. வையனும் அங்கே இங்கேன்னு தேடி ஒரு இரும்பு ராட் எடுத்து அந்த பூட்டை அடிக்கிறா. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக அந்த பூட்டை உடச்சி உள்ளே போகிறா. பட் அதுக்குள்ளே நம்ஜூன் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. ஏய் நம்ஜூன், இங்கே பாடுறா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. இங்கே பாடுறா, நான் வந்துட்டேன். ஐயோ இவன் என்ன மயக்கத்தில் இருக்கான் போலே, சரி போய் தண்ணி கொண்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு ஸ்கூல் டேங்க்ல இருந்து தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து நம்ஜூன் மூஞ்சில் தெளிச்சு, இங்கே பாரு, ஓகேவா நீ? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, எதுவும் அடிப்படலைல்ல? இங்கே காட்டு. பையன், என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் தான் வந்துட்டேல, சரி பயப்படாத, வா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், வா, என் தோல் மேலே கை போட்டுக்கு வா அப்படின்ட்டு வையனும் அவனை பொறுமையாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ கேட்டுக்கிட்ட, என்னம்மா போகும்போது தனியாக போனேன், இப்போ இந்த பையனோட வர, எனக்கு தெரியாமல் இவன் எந்த ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான்? அண்ணா, எல்லா ரூமையும் செக் பண்ணிங்களா? பேஸ்மெண்ட்டை செக் பண்ணிங்களா? அம்மா, பேஸ்மெண்ட்டு ரொம்ப நாளாக பூட்டி தான் இருக்குது, அதை திறக்க கூட மாட்டாங்க, அதுக்கிட்ட நான் ஏமா போகிறேன்? என்னது, யாரும் திறக்க மாட்டாங்களா? இப்போ நான் அவனை அந்த ரூம்லேருந்து தான் அழைச்சிட்டு வரேன். என்னது, பேஸ்மெண்ட்லேருந்து அவனை அழைச்சிட்டு வரியா? பேஸ்மெண்ட் ரூம் எப்போவும் பூட்டி தான் இருக்கும், அதோட சாவி தொடர்ந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ என்னடானா அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன்ற? சரி முதல்ல போங்க வீட்டுக்கு, மணி என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு பத்திரமா போய் சேருங்க போங்க அப்படின்ட்டு வாட்ச்மேனை அவங்கள அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ வையனும் பொறுமையாக நம்ஜூனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. தென் 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. வையன் பத்திரமா நம்ஜூனை அவனோட பெட்டில் படுக்க வச்சுட்டு, நம்ஜூன், இங்கே பாடுறா, ஏதாச்சும் ஆச்சா? எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்கே. சரி, நான் போய் உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன். வையன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொண்டுட்டு வரியா ப்ளீஸ், ரொம்ப பசிக்குது. நீ எதுவும் பேசாத, உன்னால் பேசக்கூட முடியலன்னு தெரியுது, நான் போய் எங்கள் வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ வையனும் அவங்க வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. நம்ஜூன், இந்தா, உன்னால் சாப்பிட முடியுதா, இல்லை நான் சாப்பாடு ஊட்டி விடவா? இல்லை பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். உன்னால் பேசவே முடியல, இதில் நீயே சாப்பிட்டுப்பியா? பாயத்தோட நானே ஊட்டி விடுறேன். இப்படியே நம்ஜூனுக்கு வையன் ஊட்டி விட்டுட்ருக்கா. ஒரு வழியாக நம்ஜூனும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. வையனும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு சரி இப்போ சொல்லு, என்ன நடந்துச்சு? யார் உன்னை அந்த ரூம்குள்ளே அடிச்சு வச்சுருந்தா?
வாட்ச்மேன் என்னன்னா அந்த ரூம் சாவியே தொலைஞ்சு போச்சு, அந்த ரூம் பூட்டி தான் இருக்குன்றாரு. நீ என்னன்னா அந்த ரூம்குள்ளே தான் இருந்த, நீ எப்படி அந்த ரூம்குள்ளே போன? அது சொல்கிறியா இல்லையா? இப்போ சொல்ல போறியா இல்லையா? சரி சரி சொல்கிறேன். அன்னைக்கு கேன்டீனில் நான் வம்பிழுத்தாங்கல்ல பசங்க. ஆமாம், அந்த தடிமானுங்களுக்கு. ஹே, அவனுங்க தான் உன்னை ரூமில் போட்டு அடைச்சாங்கன்னு மட்டும் சொல்லிடாத, அவனுங்களை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவேன். ஹே, கோவப்படாமல் முதல்ல பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. சரி சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ அவனுங்க தான் என்னை வழியிலே மறைச்சு, ஏய் நம்ஜுன், என்ன? நாங்கள் அன்றைக்கி உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு சாரி. ஸோ வரியா, நம்ம எல்லாம் லாஸ்ட் டே ஒன்றா சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம்? இல்லை வேண்டாம் பரவாயில்ல. ஏய், இன்னும் எங்களை பார்த்து பயப்படுறியா? பரவாயில்ல வாப்பா அப்படின்ட்டு நம்ஜுனே அந்த பசங்க கூட்டிகிட்டு போகிறானுங்க. நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க என்ன? இது ஸ்கூலோட பேஸ்மெண்ட் ஆச்சே, நீ இதுதான் ரொம்ப வருஷமாக பூட்டியிருக்கே. ஆமாம், இது ரொம்ப வருஷமாக பூட்டி தான் இருக்குது. ஆனால் இதை இப்போ நம்ம திறக்க போகிறோம். என்னது திறக்க போகிறோமா? ஆமாம், ஏன்னா இதில் தான் உனக்கு சர்ப்ரைஸே இருக்குது. சர்ப்ரைஸா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் போக போக புரியும் தம்பி, இரு அப்படின்ட்டு ஒரு பையன் நம்ஜுனோட கண்ணை கட்டிடுறான். ஏய், எதுக்காக இப்போ என் கண்ணெல்லாம் கட்டுறீங்க? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். இதோ பாடுறா, சாருக்கு பயம்லாம் இருக்கு போல இன்னும். அன்றைக்கி அந்த ஒய்யன் இருக்கிறப்போ எவ்வளோ தினாவட்டா போனேன், இன்றைக்கி உன்னை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ஜுன் அந்த ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே ரூம் கதவை தப்பாக போட்டு லாக் போட்டுடுறாங்க. ஏய், என்னை என்ன இந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கீங்க? ப்ளீஸ்டா, என்னை வெளியே விடுங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்டா, ப்ளீஸ்டா. தெரியுமே, உனக்கு இருட்டுனா பயம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்னை இந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். எப்படியும் இந்த ரூமை தேடி யாரும் வரமாட்டாங்க. நைட்டு வரைக்கும் நீ இங்கே கடை. காலையில் வாட்ச்மேன் உன்னை பார்த்து வெளியில் இழுத்துட்டு வந்தா சரி. சரி நண்பா, நாங்கள் கிளம்புறோம், பாய் அப்படின்ட்டு அந்த பசங்களும் போயிட்டாங்க. ஏய் ப்ளீஸ் தான், என்னை வெளியே விட்டுட்டு போங்கடா. ஏய் அப்படின்ட்டு நம்ஜுனும் அப்போத்துலேருந்து கத்திக்கிட்டு கிடந்தார். மதியான டயத்துலேருந்து அவரும் கத்தி கத்தி டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ ஒரு வழியாக ஒய்யன் தான் அவனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இதுதான் நடந்துச்சு. இவ்வளோ நடந்திருக்கா? அவனுங்க கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன். பொறுக்கி பசங்க தேவையெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க மோதணுன்னா என்கிட்ட மோதிருக்க வேண்டியதானே, உன்கிட்ட போய் சே. நீ என்ன பண்ணுவ? அன்றைக்கி நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்த, விடு. இப்போ எனக்கு இருக்கிற யோசனையெல்லாம் இங்கேயே எனக்கு இவ்வளோ கஷ்டம். காலேஜ் தனியாக போய் நான் இப்படி தான் சர்வை பண்ண போகிறேன்னே தெரியல. பேசாமல் காலேஜும் உள்ளூரில் எங்கேயாச்சும் பார்க்கலான் இருக்கேன். என்னது, காலேஜ் உள்ளூரில் பார்க்கலான் இருக்கியா? என்ன விளையாடுறியா? இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக காலேஜா? சும்மா ஃபீஸ் வாங்கிட்டு எதுவுமே நடத்தாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் சேர்ந்து நீ என்ன பண்ண போகிற? நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் வெளியூர் தங்கி போய் படிக்கிற அளவுக்கு என்னால் முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீ இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது இல்லை என் தனியாக இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன்னு நீ நினைக்கிற சொல்லு. இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்போ லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 4 சவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். சரி, ரிசல்ட் வர வரைக்கும் நீ இங்கே தானே இருக்க போகிற. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங்கா? என்ன ட்ரைனிங்? எப்படி வாழ்க்கையில் உருப்பிடுறதுன்னு. நீ சொல்கிறது எனக்கு புரியலை, தெளிவாக சொல்கிறியா? நம்ஜுன், நீ படித்தா மட்டும் பத்தாது. மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி இந்த சொசைட்டியோட நீ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீ யோசிக்கணும். ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்ததில்லை, அதனால் எனக்கு பேசி பழக்கம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நான் இருக்கேன், இனிமேல் நான் உனக்கு சொல்லித்தரேன். இங்கே பார், நீ அங்கே போகிற வரைக்கும் இங்கே தானே இருக்க போகிற. ஸோ உனக்கு காலேஜ் போய் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி சர்வை பண்ணணும்னு எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகே? ஓகே. சரி, மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, நீ படுத்து தூங்கு, நான் நாளைக்கு வரேன். ஹே வையன். என்ன? அது வந்து போய் நிற்காதடா, சீக்கிரம் சொல்லு. இல்லை, நான் தூங்குற வரைக்கும் நீ இங்கே இருக்கியா ப்ளீஸ்? நீ தூங்குற வரைக்குமா? என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு கண்ணை மூடினாலே அந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நீ கொஞ்சம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கியா ப்ளீஸ்? இவ்வளோ பயந்து போயிருக்கியா? சரி விடு, நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், நீ தூங்கு.
அப்படின்ட்டு ஒய்யனும் அங்கே ஒரு சேர் போட்டு நம்ஜூன் பெட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. ஒய்யனுக்கு அப்படி சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பேப்பர் பெண்ணை எடுத்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நவுத்திட்டு பார்த்தா நம்ஜூன் அழகாக தூங்கிட்டு இருக்கான். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். இவனை போய் அவங்க எப்படி புள்ளி பண்ணியிருக்காங்களே. நீ சும்மா விட்டாலும் அவனுங்களாம் நான் சும்மா விட மாட்டேன். அவனுங்களுக்கு எங்கே கவனிக்கணுமோ நான் அங்கே கவனிச்சுக்க அப்படின்ட்டு ஒய்யனும் அவனோட முடியை கோதி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்துச்சி கிளம்புறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் வருது. நம்ஜூனும் தூக்கத்துலேருந்து பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறான். இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தோம், அதனால் டைம் போனதே தெரியல. இந்த லீவில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் பெட்லேருந்து எழுந்துச்சி சைடில் இருக்கிற டேபிளை பார்க்குறான். அங்கே பார்த்தா வையன் அப்போ நான் தூங்குற வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கா போல். எவ்வளோ அழகாக நான் தூங்குறத வந்திருக்கா அப்படின்ட்டு அந்த ட்ராயிங்கை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அதை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். இந்த சைட் நம்ம ஒய்யனும். அடியே ஒய்யன், ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, இனிமேல் உன்னை கையிலே பிடிக்க முடியாது. மா செவனேன்னு இருக்கிறியா? 8 மணிக்கெலாம் வந்து எழுப்பி விடுறியே, உனக்கெலாம் மனசாட்சி இருக்கா? மனசாட்சி தானே, நிறையாவே இருக்குது. சரி, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அதுக்குன்னு இப்படியேவா படுத்து தூங்குறது? எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இல்லை? உனக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணணும்? நீ என்ன பண்ணுற? சமைக்கிற வேலை தானே பார்க்குற, போய் அதை பாரு. ஆமாண்டி, நீ போட்டுக்கிற துணியெல்லாம் தானாக துவைச்சிக்குது, வீடெல்லாம் தானாக கூட்டிக்குது, எல்லாமே தானாக நடந்துது. நான் எதுவுமே இந்த வீட்டில் பண்ணல, அப்படி தானே? மா காலையிலே எனக்கு அடுப்பேற்றாதம்மா, கொஞ்சம் நேரம் தூங்க விடுமா ப்ளீஸ்மா. உங்கள் அப்பா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிடுறதுனால அவருக்கு நீ என்ன பண்ணுறங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நீ மாட்டு வேலை அப்புறம் இருக்குது. நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்ன, எந்திரிக்கணும் அவ்வளோதானே, போய் தொலை, எந்திரிக்கிறேன் அப்படின்ட்டு வையனும். ஐயோ, லீவ் விட்டாச்சு ஜாலியாக தூங்கலான்னு பார்த்தா இவங்க வேறு படுத்துகிறாங்களே. பொறுமையாக எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹாலுக்கு வரா. மா சாப்பாடு என்ன வச்சுருக்க, அதையாச்சும் கொடு. நீ கேட்டுக்கு உனக்கு சாப்பாடு வேறையா? நான் எதுவும் பண்ணலை, போ. மா என்னம்மா இப்படி சொல்கிற? நான் தான் ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையே. நேராக கிச்சனுக்கு போ, தோசை மாவு இருக்குது எடுத்து ஊற்றிக்கோ, சைடில் தூள் இருக்குது, எண்ணெய் இருக்குது, வச்சு சாப்பிட்டுக்க. மாமா ப்ளீஸ்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. ஏய் பொம்பளை பிள்ளை, நீ இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? போய் சாப்பிட்டுக்க போ அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்றாங்க. வையனும் எவ்வளோ தோசை சுட்டு பார்க்குறா, ஆனால் ஒரு தோசையும் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ அப்போ நம்ஜூன் வீட்டுக்குள்ளே வராரு. ஆண்டி. வாப்பா. நம்ஜூன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமாம், நேற்று நீ எங்கே போன? உன்னை தேடி உன் பாட்டி ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து மா, அவன் ஆம்பளை பிள்ளை, எங்கேயாச்சும் சுத்த போவான், இதெல்லாமா நீ கேட்டுட்ருப்ப அப்படின்ட்டு வையன் பின்னாடிலேருந்து ஒரு சவுண்டு கொடுக்குறா. ஆமாண்டி, ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் ஊர் சுற்றுவான், நீ எல்லாம் ஊர் சுற்ற மாட்டேன், உன்னைய பற்றி எனக்கு தெரியாது பாரு. அப்போ நம்ஜூன், ஆண்டி இதை பாட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு சில திங்ஸ் கொடுத்துட்டு கிளம்பலான்னு போகிறான். எங்கேப்பா போகிற? இரு, சாப்பிட்டியா நீ? இல்லை ஆண்டி, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். இரு, நீ இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டு போகிற. அடியே ஒய்யன், நீ தோசை ஊற்றி கிழிச்சதான் போதும், முதல்ல வெளில வா, நான் அங்கே சமைச்சிக்கிறேன். என்னது, இவ்வளோ நேரம் நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்போலாம் வரமாட்டேன்ட்ட, இப்போ இவன் வந்தோடனே தோசை ஊற்றுறேன் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி நான் தான் தோசை ஊற்றுறேன். எவ்வளோ பிஞ்சு போனாலும் சரி, பிஞ்சதை ஒட்ட வச்சாது நீங்களாம் சாப்பிட்றீங்க, புரிஞ்சுதா? ஐயோ, இவளை தெரியாதனமாக உள்ளே அனுப்பிச்சிட்டேன், இவ வேற படுத்துறா. ஆண்டி நீங்கள் இருங்க, நான் போய் உள்ளே பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ஜூன் உள்ளே வராரு. ஒய்யன், என்ன பண்ணிகிட்ருக்க? வந்துட்டியா? தோசை ஊற்ற நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பரவே மாட்டேங்குதுச்சா. இங்கே கொடு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ஜூனும் அழகாக தோசை ஊற்றுறாரு. எப்படிடா ரவுண்டாக ஊற்றுற? தோசைக்கல் என்ன ஷேப்பில் இருக்குது? ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அப்போ ரவுண்டாக தானே ஊற்ற முடியும். அறிவாளித்தனமாக பேசுகிறேன்னு சின்ன டென்ஷன் பண்ணாத. அந்த சைடு பார், நான் 10 தோசை ஊற்றி வச்சுருக்கேன், ஆனால் ஒன்று கூட ரவுண்டாகவே வரல. ரவுண்டை விடு, ஒன்று கூட ஒழுங்காக வரல, எல்லாம் ஓட்டையாக இருக்குது. நீ கரெக்டான மெத்தடில் தோசை ஊற்றலை. தோசை ஊற்றுறதுக்கெல்லாமாடா மெத்தட் இருக்குது? சரி சொல்லு, என்ன தான் மெத்தடில் ஊற்றுறதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ஜூன் அவளுக்கு எப்படி தோசை ஊற்றணும்னு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தோசை ஊற்றி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, நம்ஜூன் நீ இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போறியா? நான் எங்கேயும் போகலையே. ஏன்? சூப்பர், ஒரு வேலை இருக்குது, வா நம்ம 2 பேரும் கிளம்பலாம். வெளிலையா? இப்போ தானடா உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா? அது இல்லை, எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரிஞ்சா?
அதெல்லாம் போகிற இடத்துக்கு சொல்லுவேன். உன்னை என்ன கடத்திட்டா போகிறேன்? வா வா. வையன், எங்கன்னாச்சும் சொல்லேன். நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னால அப்புறம் என்ன? அதுக்கு இல்லை. ஏன் நேற்று மாதிரி உன்னை கூட்டிகிட்டு கொண்டு போய் நான் எங்கேயாச்சும் தள்ளி விட்டுருவேன் பயமா? ஏய், அப்படியெல்லாம் இல்லைப்பா. நேற்று நீ தான் என்னை காப்பாற்றின. உன்னை போய் அப்படி நினப்பேனா? அப்புறம் என்னடா, வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு ஏரி இருக்கும். அங்கே தான் வந்திருக்காங்க. ஏய், இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது. எனக்கு ட்ரைனிங் தரேன்னு சொன்னியே, அதுக்காக நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்க வந்திருக்கியா? ஐயோ, நீ வச்சுட்டு உனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுன்னு தெரியும். இன்னமும் அந்த சைக்கிளில் தான் சுற்றிக்கிட்டு இருக்க. உனக்கு அதுக்குள்ளே நீச்சலா? அப்புறம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? உன்னை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு. ஹே, விளையாடாத ஒய்யன், எதுக்குன்னு சொல்லு. ஏ, வாடா முதல்ல. 1008 கேள்வி கேட்பான். நீ இங்கேயே நில்லு, நான் தண்ணிக்குள்ளே இறங்குறேன். ஏய், நீ பாட்டுக்கு நான் தண்ணிக்குள்ளே இறங்குறேன்ற. தண்ணிக்குள்ளே இறங்குறேன்னு தான்டா சொன்னேன், குதிக்கிறேன்னு சொல்லலை. ஏய், ஆழமாக இருக்க போகுது. ஹலோ தம்பி, உனக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு எவ்வளோ தடவை வந்திருக்கேன் தெரியுமா? அப்போல்லாம் நான் தான் தனியாக வந்து ஜாலியாக இங்கே விளையாண்டுட்ருப்பேன். சரி சரி, நான் இங்கேயே நிற்கிறேன். உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னது? டேய், எனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு முடிவே பண்ணிட்டியா? அது சரி, நீ நில்லு, நான் வரேன். புரிஞ்சுதா? போ அப்படின்ட்டு வையனும் தண்ணிக்குள்ளே இறங்குறா. இறங்குற கொஞ்ச நேரத்துலேயே அவள் கை ஃபுல்லாக குட்டி குட்டி நண்டு எடுத்துகிட்டு வரா. நம்ஜூன், இங்கே பாரு, இதுக்கு தான் நான் கரைக்கு இறங்கினேன். வையன், என்ன இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது? இதெல்லாம் இனிமேல் வளரணுமா இல்லை சைஸே இப்படி தானா? எனக்கு என்ன தெரியும், சும்மா அப்பப்போ வந்து பிடிச்சி விளாண்டுட்ருப்பேன். பாவம், இதெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நான் விளையாடுவேன் தான்டா சொன்னேன், எதுவும் பண்ணிடுவேன்னு சொன்னேன்னா? இல்லை, உனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். நீ பாட்டுக்கு இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சாப்பிட்ருவியோன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அடப்பாவி. நான் அவ்வளோ கலஞ்ச கறியெல்லாம் கிடையாது. இந்த குட்டியை போய் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இதை எப்படிடா சாப்பிட்ட மனசு வரும்? லூசு. அது நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? இன்னும் அப்படி இல்லை, இதை வச்சு விளையாடலாமா? கடிச்சிடாது? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் கடிக்காது. இந்த கை காட்டு, நான் கொஞ்சம் கொடுக்குறேன். எனக்கு நான் வேண்டாம். ஏன்டா அப்படி இருக்க? இது கூட விளையாடினா டைம் போகிறதே எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் தாத்தா இங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வருவார். அப்போல்லாம் அதை நான் பிடிச்சி ஜாலியாக விளையாண்டுட்ருப்பேன். ஓஹோ, சரி, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கடிச்சிடாதுல? என்ன நம்பு, கடிக்காது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை பிடிக்கிறதுக்கு எனக்கு என் 2 விரல் போதுமே. வா, எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளவுதான். ஏன் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற? இதெல்லாம் இங்கே வாழ்கிறது. வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் வளர்க்கலாமேன்னு. உனக்கு பிடிச்சிருந்தா டெய்லி இங்கே வந்து பாரு. அதுக்கு நீ எடுத்துகிட்டு போகிறதுலாம் பண்ணாதப்பா. ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ். சொன்னால் கேட்க மாட்டான் போலையே. சரி, இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து தண்ணியில் விட்டுறணும், ஓகேவா? எதுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும்? இது இங்கேயே இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் தானே கேட்குறேன். எவ்வளோ குட்டியாக என் கைக்குள்ளாரே இருக்குது பாரு. இதை வச்சு ஜாலியாக விளையாடலாம்ல. நீ சொல்கிறது என்னவோ உண்மைதான்டா, ஆனால் இதுதான் இதுங்களுக்கு கரெக்டான இடம். நீ என்ன தான் பெரிய தொட்டிக்குள்ளே போட்டாலும் அதுக்கு இந்த குளத்துல இருக்கிற மாதிரி வருமா? வரவே வராது. நீ இந்த ஒரு நண்டை பிடிச்சிட்டு வச்சுட்டு போய் நீ அது கூட விளையாண்டுட்ருப்ப. அதோட மற்ற நண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? ஓ, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அதோட அம்மா நண்டு, அப்பா நண்டு எல்லாம் அதை தேடும்ல. சரி, நான் அதை எடுத்துகிட்டு போகல, இங்கேயே வச்சு விளையாண்டுட்டு விட்டுட்டு வந்துடுறேன். நல்லது. சரி வா, இதை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம். இங்கே பாரு, இது எப்படி என் கையிலேருந்து கீழே இறங்கி ஓடுதுன்னு. ஓடாத கீழே விழுந்துருவ. நம்ஜூன், நீ பேசுகிறதெல்லாம் அதுக்கு புரியும்னு நினைக்கிறியா? புரியாதுதா, இருந்தாலும் ஜாலியாக இருக்குது. சரி வையன், ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்பலாமா? போகலாம். வயிறு வேறு சத்தம் போடுது. கரெக்டான தைக்கு தான் கூப்பிட்ருக்கேன். சரி வா, கிளம்புவோம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த நண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு ஒரு நண்டு எடுத்துகிட்டு போவோம். நண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே எதுவும் கவர் மாதிரி எதுவும் இல்லையே. சரி, நீ இங்கேயே நில்லு, நான் ஏதாச்சும் கவரோ இல்லை பாக்ஸோ கிடைக்குதான்னு பார்க்குறேன். சரி அப்படின்ட்டு வையன் அங்கேருந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு வரா.
ஹே நம்ஜூன், இந்தா இந்த குட்டி கவர் தான் கிடச்சிச்சு, பார்த்து பத்திரம் இரு, நானே எடுத்து உள்ளே போட்டுறேன். ஆஹா இல்லை இல்லை, நான் போடுறேன். சரி இந்த நீயே போடு. நம்ஜுனும் பொறுமையாக அந்த குட்டி நண்டை எடுத்து உள்ளே போட்டுட்டு, சரி வா கிளம்பலாம், மணி ஆயிடுச்சு, சாப்பிட்ணும்ல. ஆமாம் ஆமாம் வா போகலாம். அங்கேருந்து அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஏய் ஒய்யன், காலையில் போனேன், இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு கரெக்டாக வந்துட்டேன். நீ எல்லாம் என்ன தான் உருப்பிட போறியோ போ. நம்ஜூன், நீ இவ கூட சேர்ந்துட்டியா? என்னப்பா? அது இல்லை ஆண்டி, சும்மா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தோம். சரி சரி, சும்மா தான் சொன்னேன். சரி வா சாப்பிட்லாம். இல்லை ஆண்டி, பாட்டி ஏதாச்சும் சமைச்சிருப்பாங்க, அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரில, நான் அவங்கள போய் பார்த்துக்கணும். நான் இன்னொரு நாள் வரேன். போயிட்டு ஆண்டி. பாய் ஒய்யன். பாய். அந்த தம்பி எப்போ பொறுப்பாக இருக்குது, பாட்டி சாப்பிட்டாங்களா, பாட்டி நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு நீயும் தான் இருக்கி. பெத்த அம்மா சாப்பிட்டாளா, எப்படி இருக்கா, எதையும் கண்டுக்காத, வர திங்கிற போகிற. அம்மா இப்படி நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வா முதல்ல உள்ள வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ எல்லாம் எங்கே திருந்த போகிற வா. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் டைம் ஆகுது. ஒய்யன் அவள் ரூமில் உட்காந்து சின்சியராக ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக அந்த ட்ராயிங்கை முடிச்சிட்டேன். எப்பா எவ்வளோ நேரம். எல்லாம் ஓகே தான், எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே. சரி அதை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அந்த ட்ராயிங் எடுத்து பத்திரமா உள்ளே வச்சுட்டு அவளும் கீழே ஹாலுக்கு வரா. கீழே ஒய்யனோட அப்பாவும் உட்காந்துருக்காங்க. ஒய்யன். சொல்லுங்கப்பா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. இதோ வரேன். ஒய்யனும் ரொம்ப தயங்கி தயங்கி அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கிறா. சொல்லுங்கப்பா. உட்காரு. இல்லை பரவாயில்ல. அட உட்காருன்றல. சரிப்பா. நாளான்னைக்கு போய் உனக்கு காலேஜில் அட்மிஷன் போட போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. பணம் கட்டுறதை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூல் ஃபீஸ் பெண்டிங் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துக்க. அப்பா இப்போ தானப்பா ப்ரொவின்ஷனல்லே கிடச்சிச்சு, அதுக்குள்ளையா வேறு என்ன பண்ணணுன்ற? இல்லைப்பா நான் அது வாயை திறந்து ஒழுங்காக பேசும் முதல்ல. அப்பா எனக்கு ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கணும்னு ஆசை. ஃபேஷன் டெக்னாலஜியா? அப்படின்னா? அதான்ப்பா இந்த ஸ்டிச்சிங், டெய்லரிங் மாதிரி. அதுதான் உங்கள் அம்மாவே தப்பாளே, நீ அவகிட்ட கற்றுக்கலாமே. காசு கொடுத்து இதை படிப்பாக வேறு படிக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், பிகாம் படி. பா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அவ்வளவுதான், மாற்றிக்கலாம் என்னால் முடியாது. படிக்கிறதுனா படி, இல்லைன்னா வீட்டிலே கிட அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாரு. இப்போ ஒய்யனும் ரொம்ப சோகமாக அவர் ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதோ தெரியல. கடவுளே, பிடிச்சதை படிக்க முடியல, அட்லீஸ்ட் எந்த காலேஜில் சேர்க்குறதுன்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்கும் இடம் இல்லை. என்னால் முடியலை. சை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் தப்பு தப்பாக நடக்குதோ. இதுதாங்க ஒய்யனோட லைஃப். பொதுவாகவே ஒய்யனுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் அது அவளுக்கு பிடிச்சதா இருக்காது. அதை பற்றி யாரும் கேட்கவும் மாட்டாங்க. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அவள் பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது அவளுக்கு பிடிச்சிருக்கா, அது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு என்றைக்குமே அவங்க கேட்டதே கிடையாது. அதை பற்றி அவங்க யோசிச்சதும் கிடையாது. எல்லாமே இவங்களே முடிவு எடுத்துட்டா அப்புறம் நான் எதுக்கு? இது யாரோட வாழ்க்கைன்னு தான் எனக்கே ஒன்றும் புரியலை. ஸோ அதை பற்றி அம்மா கிட்ட தான் பேசணும். ஒய்யனும் வேகமாக கண்ணை தொடச்சிட்டு கீழே அவங்க அம்மாவை பார்க்க போகிறா. அம்மா என்ன சொல்லு. அது என்னடி, நீயும் உங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தானே இப்போ என்கிட்ட பேச வந்திருக்க? மாமா ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட ஏதாச்சும் பேசுமா. என்னாலலாம் முடியாதுப்பா, நீயாச்சும் உங்கள் அப்பாவாச்சும். நான் சொல்கிறது அந்த வீட்டில் யார் கேட்குறா? நீயும் கேட்க மாட்டுற, உங்கள் அப்பாவும் கேட்க மாட்டுறாரு. அம்மா இப்படி பேசினா எப்படிம்மா, எனக்கு இது படிக்கவே பிடிக்கலம்மா. ஒய்யன், அதெல்லாம் படிக்க வைக்கணும்னா நிறைய செலவாகும். அதை பற்றி நான் விசாரித்தேன், வாரத்துக்கே 10,000 தேவைப்படுன்றாங்க. மெட்டீரியல் வாங்கணும், திங்ஸ் வாங்கணும், கடையாக ஏறி இறங்கணுமா. அதெல்லாம் உங்கள் அப்பா பண்ண மாட்டாரா. நீ ஒழுங்காக பிகாம் எடுத்து படி, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்குது. அட்மிஷன் போடுற டேட்டும் வருது. ஒய்யன் அவங்க அப்பா கூட போயிட்டு காலேஜில் போய் நல்லபடியாக அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டா. அப்போ நம்ஜூனும் ஒய்யனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்க்க வீட்டுக்கு வராரு. ஒய்யன் 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 வீட்டில் இருக்கியா? வாப்பா நம்ஜூன், அவள் மேலே ரூமில் இருக்கா, நீ போய் பாரு. சரி ஆண்டி. நம்ஜூன் ரூம் கதவை தட்டுறாரு. ஒய்யன், ஏய் நான் நம்ஜூன் வந்திருக்கேன், கதவை தர. ஒய்யனும் கதவை திறக்கிறா. வா.
ஏன் இப்படி சோகமாக இருக்க? என்ன ஆச்சு? நீ கடைக்கு வேற வரலையா? பாட்டி உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். காலேஜுக்கு அட்மிஷன் போட போனியாமே, என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குற? ம் நான் ஒன்று சொல்ல எங்கள் அப்பா ஒன்று பண்ணேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி மொட்டையாக சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு தெளிவாக சொல்லு. நான் எஃப்டின்னேன், எங்கள் அப்பா பிகாம்னாரு. கடைசியில் எங்கள் அப்பா சொன்னது தான் நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணணுன்ற? எல்லாம் என் நேரம். இங்கே பாரு, எடுத்ததை எடுத்துட்ட. இதுக்கு மேலே அதை மாற்ற முடியாது. உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணவும் உன்னால் முடியாது. பிகாம் ஒன்றும் தப்பான படிப்போ இல்லை வேஸ்ட்டான படிப்போலாம் கிடையாது. நல்ல படிப்பு தான். அதை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாலே உனக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிடும். இவங்க என்னை வேலைக்கு அனுப்பணும் படிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? சும்மா பேருக்கு பத்திரிக்கைக்கு பின்னாடி போடுறதுக்கு ஒரு டிகிரி வேணும்ல, அதுக்காக தான். சரி, என் கதையை விடு. நீ எதுக்கு வந்த? அதான் சொன்னல, பாட்டி பார்க்க சொன்னாங்க அதான்ட்டு. ஓ சரி சரி. கேட்க மறந்துட்டேன். அன்றைக்கி பிடிச்ச நண்டை கொண்டு போய் விட்டியா இல்லையா? இல்லை ஆசையாக இருக்குன்னு வீட்டிலே வச்சிட்ருக்கியா? அது உங்கள் அப்பா அட்மிஷன் போடுறத பற்றி எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தார். சரி, இதை பற்றி ஏதாச்சும் வீட்டில் பேச்சு போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் நான் வரல. தனியாகவே நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஓஹோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன தவிர. சரி அதை விடு. நீயும் நானும் இன்றைக்கி கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. கிளம்பிடு. நம்ம மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஓகே? கடைக்கா? எந்த கடைக்கு? உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும். ட்ரெஸ்ஸா? நீ என்ன ஏதோ புதுசாக கதை சொல்லிக்கிட்டு இருக்க? அது நேற்று உங்கள் அப்பா கிட்ட காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்க சொன்னாராமே. சார் தான் பெரிய பருப்பு மாதிரி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க சொல்லியிருக்கீங்களாமே. அதனால தான். நீ தான் வீட்டை விட்டே வெளில வரலையே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யார் தம்பி சொன்னா நான் வீட்டை விட்டே வரலன்னு? நான் வந்தேன், நீ தான் வீட்டில் இல்லை. நான் வீட்டில் இல்லையா? டே லூஸு, நீ நண்டை விட போகிற டயத்தில் தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால தான் உனக்கு தெரியல. ஓஹோ சரி சரி, வந்த சரி. உனக்கு யார் அதெல்லாம் சொன்னா? வேறு யார்? பாட்டி தான். பாட்டி தான் அந்த காசை என்கிட்ட கொடுத்து அவன் கூட போய் கொஞ்சம் அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுமான்னு சொன்னாங்க. உன்னை தனியாக கடைக்கு அனுப்புனா ஒன்று விலை குறைவாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவேன், இல்லை அந்த காலத்து ஃபேஷனில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவேன். அதுக்காக தான் நான் கூட வரேன். புரிஞ்சுதா? இதை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொன்னால் சார் அப்படியே அமைதியாக வந்துடுவீங்களா? முன்னாடியே வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சீன் போடுவேன். அதான் சொல்லலை, சஸ்பென்ஸ். சரி, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், நீயும் போய் கிளம்பிடு. நம்ம 2 பேரும் போகிறோம், போய் ட்ரெஸ் எடுக்கிறோம், அதுதான் ஃபைனல். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுதா? போ. சரி சரி, நான் போய் கிளம்புறேன். கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லேன்டா, உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சரி போகிறேன். ஸோ நம்ஜுன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, சும்மானு இல்லாமல் இந்த பாட்டி வேற இவளுக்கு ஐடியா கொடுத்து விட்டுருச்சு. இவளை கூட்டிகிட்டு போய் நான் என்ன பாடுபட போகிறேனோ. காசை கறியாக்காமல் இருந்தால் சரி, முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாக நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ஜுனும் இப்படியே புலம்பிட்டு கீழே இறங்கி வந்து, பாட்டி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா, போய் நல்ல துணியாக எடுத்துகிட்டு வா. ஏன் இப்போ நான் போட்டிருக்கெல்லாம் பார்த்தா உனக்கு நல்ல துணியாக தெரியலையோ? இதெல்லாம் ஒரு துணி. உன் தாத்தா கூட இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணது கிடையாது. பாட்டி சரிடா, கோவப்படாத. வெளியூருக்கு போய் படிக்க போகிற, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா தானே 4 பேர் உன்னையெல்லாம் பார்ப்பாங்க. நீ என்னடானா இன்னும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? ஓ, அந்த பிள்ளை கூட போய் நல்ல துணிமணியாக எடுத்துகிட்டு வா. பாட்டி 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகலாம் நான் ஒன்றும் ட்ரெஸ் பண்ணிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன். இதில் என்ன இருக்குது? டேய் ரொம்ப பேசாத. போய் முதல்ல அந்த பிள்ளையை கூப்பிட்டு கிளம்பு. போகிற வழியில் ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடு. நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைய அப்படியே வெறும் வயிற்றோடு கூட்டிகிட்டு வந்துடாத. இவெல்லாம் எங்கே தான் உருப்பட போகிறானோ. சே, அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கணுன்னா நான் வெறும் பேக்கெட்டோட தான் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியதாக இருக்கும். சரி நான் போயிட்டேன் பாட்டி, பாய். ஸோ அப்படியே ஒய்யனும் கரெக்டாக அந்த சைடு வந்து, என்ன நம்ஜூன் போகலாமா? போகலாம். சரி, என்ன மாதிரியான ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்க? என்ன ரேட்டில் எடுக்கலான்னு இருக்க? எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போய் எடுக்கணும். ஏன்னா அங்கே போய் பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே நடக்காது. அப்புறம் நம்ம கைக்கு வந்ததை தூக்கிட்டு வந்துடுவோம். ஸோ எப்படி என்ன எல்லாத்தையும் இங்கேயே சொல்லு. டேய், பஸ்ஸில் போகும்போது பேசிக்கலாம்டா, நடு ரோட்டில் நின்னா பேச முடியும். சரி, அதுவும் கரெக்டு தான். போவோம். ஒரு வழியாக அவங்க 2 பேரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. சரி, இப்போ சொல்லு, எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறோம்? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறோம். என்ன கிண்டலா?
ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா? ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நம்ஜூன் அப்புறம் வயனோட கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.